ஸ்ரீலக்ஷ்மீ வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை 5/3/2025 சஷ்டி திதி மாலை 6 மணி 1 நிமிடம் வரை, பின்னர் சப்தமி. பரணி நட்சத்திரம் காலை 7 மணி 23 நிமிடம் வரை, பின்னர் கிருத்திகை. காலை 7 மணி 23 நிமிடம் வரை சித்த யோகம், அதன் பின் அமிர்த யோகம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, வார சூளை வடக்கு, பரிகாரம் பால். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, பகல் 1 மணி வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின் துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகும். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் சுக்கிரன் புதன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, பயணத்தில் இன்று கவனம் தேவைப்படும். இருந்த போதிலும் பல விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த உயர்வுகள் சிலருக்கு தேடி வரும். படிப்படியான வளர்ச்சிகளை இன்று காண முடியும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் நன்கு விருத்தியடையும். வாடிக்கையாளரிடம் நன்மதிப்பு உண்டாகும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் அருமையான வாய்ப்புகளை பெறுவர். ஏற்கனவே வசூலாகாமல் இருந்த தொகை வசூலாகும். பெண்களின் நல்ல தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நீண்ட காலம் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தும். பிரிந்த உறவுகளை சேர்க்க நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெறும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். மகன் அல்லது மகளால் சிறு மனப்பிரச்சனை உண்டாகலாம். அரசியலில் ஈடுபட்டுள்ளோர் பரபரப்பாக இருப்பர். பங்கு சந்தை ஓரளவு லாபம் தரும். மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, நல்லதும் தொல்லையும் கலந்தே காணப்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவற்றில் ஓரளவு மட்டுமே வெற்றி பெற முடியும். தொழில் பிரிவினர் சுமாரான வளர்ச்சி காணக்கூடும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்புகளை பெறுவர். அதனால் பொருளாதார முன்னேற்றமும் நல்ல முறையில் இருக்கும். மாணவ மாணவிகள் பாடங்களில் கவனம் செலுத்தி வருவர். வியாபாரம் சுமாரான லாபம் தரக்கூடிய வகையில் நடைபெற்று வரும். அக்கம் பக்கம் அயலாரால் சில தொல்லைகள் சிக்கல்கள் எதிர்கொள்ள வேண்டி வரலாம். குடும்ப நிலையில் குதூகலமான போக்கு காணப்படும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் நெருங்கி வரும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். கடன் கொடுத்து வாங்கும் தொழில் செய்வோர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த தொடர்புகள் நன்மை தரும். பழைய நண்பர் ஒருவரை சந்திக்க நேரலாம். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த சில நன்மைகளை சிறு இடையூறுகளுக்கு மத்தியிலேயே அடைய முடியும். உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் போக்கு ஆதரவாக இருப்பதால் எதிர்பார்த்த இனங்களில் நன்மைகள் பெற இயலும். தொழில் பிரிவினருக்கு முன்னேற்றம் காணக்கூடிய சந்தர்ப்பம் கனிந்து வரும். உங்களது பங்குதாரர் ஒத்துழைப்பை தருவர். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் நிதானமான போக்கு நல்லது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு சில வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். மாணவ மாணவிகள் பாடங்களில் அதிக கவனம் செலுத்தி வருவர். வியாபாரம் சுமாராக நடைபெறும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். பெண்களுக்கு குடும்ப நிர்வாகம் சிறப்பாக இருந்து வரும். சேமிப்புகள் பெருகக்கூடும். குடும்ப நிலையில் சுமூகமான நிலை காணப்பட்டு வரும். எழுத்துத்துறை, அரசியல் துறை போன்றவற்றில் உள்ளவர்கள் அதிக முன்னேற்றம் காண்பீர். யாரிடத்திலும் கூடுமானவரை கோபப்படுவதை தவிர்க்கலாம். பொறுமையை கடைபிடிப்பது இன்று அவசியம். எதிரிகளின் பலம் குறையும். அக்கம் பக்கம் அயலாரால் சிறு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறும் யோகம் உண்டு. அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, நல்ல பலன்கள் படிப்படியாக இன்று நடைபெறும். தொல்லை தந்தவர்கள் தோள் கொடுத்து உதவ முன்வருவர்.
உத்தியோகஸ்தர்கள் திருப்திப்படக்கூடிய வகையில் இடமாற்றம், பதவி உயர்வு, பணவரவு அமையக்கூடும். மறைமுக வருமானங்கள் அல்லது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். தொழில் பிரிவினர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமான சூழ்நிலையை காண முடியும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் பொருளாதார வளர்ச்சியும் தேடி வரும். மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் பாராட்டும் பரிசும் பெறுவர். வியாபாரிகள் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல விதத்தில் வியாபாரம் நடைபெற்று வரும். அரசியல்வாதிகளுக்கு முன்னிலை எய்த வாய்ப்பு உண்டு. குடும்ப நிலையில் இனிமையான போக்கு இருந்து வரும். பக்தி மார்க்கத்தில் தெய்வீக மார்க்கத்தில் சிலருக்கு ஈடுபாடு தோன்றும். சில தர்மங்களை செய்து மற்றவர்களால் பாராட்டப்படுவர். வயிறு சம்பந்தமான தொல்லையால் உடல்நலன் குறைவு ஏற்பட்டு சிறு மருத்துவ செலவு உண்டாகும். மகன் அல்லது மகள் வழியில் இருந்த கவலை நிவர்த்தியாகும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, எதிர்பார்த்த விஷயங்கள் ஓரளவு பரபரப்பாக நடைபெறும். சிறு குறைபாடுகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இராது. உத்தியோகஸ்தர்கள் விருப்பங்கள் எதுவாயினும் எளிதில் நிறைவேற்றிக்கொள்ள வாய்ப்பு கணிந்து வரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு உண்டு. சேமிப்புக்கு வழி உண்டு. தொழில் பிரிவினர் வேகமான வளர்ச்சி காண்பீர். வருமானம் திருப்தியாக இருந்து வரும். கலைத்துறையினர் முன்னணி நிறுவனங்களிலிருந்து நேரடி பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வாய்ப்பை பெறுவீர். புகழுடன் பெருமையும் சேரும். மாணவ மாணவிகள் பலரின் பாராட்டுக்கு ஆளாவீர். வியாபாரிகளுக்கு வியாபாரம் லாபமும் மகிழ்ச்சியும் தரக்கூடும். குடும்ப நிகழ்வுகளும் நிர்வாகமும் நல்ல முறையில் அமைந்து பெண்களுக்கு பெருமகிழ்ச்சி ஏற்படும். குடும்ப நிலையில் திருப்தியான போக்கு நிலவி வரும். பணப்புழக்கம் ஓரளவு சரளமாக இருக்கும். ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும். தெய்வ பணியில் ஈடுபட்டு மன நிம்மதி பெறுவீர். பெண்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் இருந்து அல்லது உறவினரிடமிருந்து விருந்து விழாக்களில் பங்கு கொள்ளும் அழைப்பு தேடி வரக்கூடும். பழைய பகை மறையும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, நல்ல பலன்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்று நடைபெற்றாலும் சிறு சிறு கவலை தரக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெறும். உத்தியோகஸ்தர்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறது. மேலதிகாரிகளின் பாராட்டும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் நல்ல நன்மைகளும் உண்டாகும். தொழில் பிரிவினர் படிப்படியாக முன்னேற்றமான நிலையை காண முடியும். உங்களது சுய முயற்சியே பெரிதும் என்று பாராட்டப்படும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு திருப்திகரமான போக்கு உண்டு. பழைய பாக்கி வசூலாகும். மாணவ மாணவிகள் புதிய நல்ல வாய்ப்புகள் தேடி வருவதை காண முடியும். சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ தொலைந்த ஒரு பொருள் கிடைக்கும். மாணவ மாணவிகள் சிலர் விளையாட்டில் பரிசு பாராட்டு பெற வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தில் சிறப்பான நல்ல பெயரை பெண்கள் பெறக்கூடும். அதே நேரத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. குடும்ப நிலையில் நல்ல அருமையான சூழ்நிலை நிலவி வரும். உங்கள் ஆற்றல் வெளிப்படும். உங்களது எதிரிகள் விலகிச் செல்வர். நீண்ட தூர பயணம் ஒன்றை செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆலய தரிசனம், மகான்களின் சந்திப்பு மனதிற்கு நிம்மதி தரும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல பலன்கள் தேடி வரும் பொழுது கண்ணுக்கு தெரியாத தடங்கல்களை சந்திக்கக்கூடும். தடை தாமதங்களுக்கு காரணம் உங்கள் உடன் பணிபுரியும் நெருங்கிய நண்பரே கூட அமையலாம். அதே நேரத்தில் வார்த்தைகளை கவனமாக கையாள்வது நல்லது. தொழில் பிரிவினருக்கு வருவாய் திருப்தி தரும் வகையில் அமைவது கடினம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு சாதாரண சிறு வாய்ப்புகளை தேடி வரும். மாணவ மாணவிகள் பெற்றோரின் பாராட்டுக்களை பெற்று மகிழ்வர். வியாபாரம் குறைவான அளவிலே நடைபெறும். அதே நேரத்தில் வரவுகளுக்கு குறைவிராது. பெண்கள் நல்ல பெயர் பெறுவீர். குடும்ப நிலையில் சுமூகமான சூழ்நிலை காணப்படும். எதிரிகள் தானே விலகிச் செல்வர். தெய்வ அருள் பக்கபலமாக இருக்கும். மகான்களின் தரிசனம் உண்டு. தர்ம பணியிலும் தெய்வ பணியிலும் சிலர் ஈடுபடுவர். திடீர் பயணத்தால் நன்மை உண்டாகும். பணப்பழக்கம் திருப்தி தரும் வகையில் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு தகுந்ததொரு வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் பொறுமை காக்க வேண்டிய தினமாக இன்று அமையும். தொழில் பிரிவினர் முன்னேற்றத்தை காணக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பது சற்று கடினம். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவருக்கு சிறு வாய்ப்புகள் தேடி வரும்.
மாணவ மாணவிகள் சுறுசுறுப்பாக இயங்கி வருவர். வியாபாரம் செய்வோருக்கு வியாபாரம் மந்த நிலையில் இருக்கும். குடும்பத்திலும் சரி மற்றவரிடம் சரி பெண்கள் பாராட்டுகளை பெற்று மகிழ்ச்சியில் திளைப்பர். குடும்ப நிலையில் எதிலும் ஓரளவு பொறுமையாக நடந்து கொள்வது அவசியம். பெரியோர்களது ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. வீண் வம்பு வழக்குகளில் தலையிடாமல் இருப்பதும் விலகி இருப்பதும் நன்மை தரும். அந்நிய மொழி பேசுவோரின் உதவி கிட்டும். பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகத்துறையில் உள்ளவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பர். பெண்களுக்கு மறைமுக சேமிப்பு மகிழ்ச்சி தரும். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, எதிர்பார்த்த நல்ல பலன் இன்று நடைபெறும். உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று நல்ல திருப்பங்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் சந்திக்க நினைத்த உயர் அதிகாரிகளின் ஆதரவால் சில சலுகைகளை பெறுவீர். உயர் அதிகாரிகளை சந்திப்பீர். தொழில் பிரிவினர் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையில் தொழிலை விரிவாக்கம் செய்ய திட்டமிடுவீர். அரசு வழி நன்மைகளும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. கலை, இசை, ஓவியம், நாட்டியம் துறை சார்ந்தவர்கள் புதிய வாய்ப்பால் புகழ், பெருமை, அந்தஸ்தை அடைவர். மாணவ மாணவிகள் பாடங்களில் மட்டுமல்ல போட்டி பந்தயத்திலும் நல்ல முறையில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர். வியாபாரிகளுக்கு வியாபாரம் மகிழ்ச்சி தரும். பெண்கள் குடும்ப நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெற முடியும். வேலைக்கு போகும் பெண்களுக்கு பதவி உயர்வு மற்றும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். குடும்ப நிலையில் குதூகலம் நிறைந்து காணப்படும். நல்லவர் தொடர்பு நன்மை தரும். தெய்வ பணிகளில் ஈடுபட்டு மன நிம்மதி பெறுவர். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் ஆதாயம் தரும். சகோதரன் அல்லது சகோதர வழி உறவால் ஆதாயம் ஏற்படும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணியை சீராக செய்து முடிப்பர். உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற முடியும். தொழில் பிரிவினர் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் சிரமமிராது. பொருளாதார வளர்ச்சியில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க இயலாது. மாணவ மாணவிகள் பரபரப்பான மனநிலையில் காணப்படுவர். வியாபாரிகளுக்கு வியாபாரம் மந்த நிலையில் இருந்து வரும். சிலருக்கு பழைய பாக்கி வசூலாவது ஆறுதலாக இருக்கும். பெண்களுக்கு எல்லா விதத்திலும் நிம்மதி இன்று நிறைந்து காணப்படும். குடும்ப நிலையில் ஓரிரு சங்கடங்கள் ஏற்பட்டு விலகும். சகோதர வழியில் உதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு. பணப்புழக்கம் சுமாராக இருந்து வரும். புத்திர வழியில் ஈடுபட்டிருந்த சிக்கல் தீர வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் அலுவலக தொடர்பான விஷயத்தில் பெரிய திருப்பங்களை எதிர்பார்க்க இயலாது. தொழில் பிரிவினர் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற்று மகிழக்கூடும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதனால் பொருளாதாரம் ஓரளவு முன்னேற்றத்தை காணும். மாணவ மாணவிகள் மனதில் ஒருவித சலனம் இருந்து வரும். எனினும் நிதானித்து செய்வதால் சில பிரச்சனைகள் தீரக்கூடும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் லாபம் தரக்கூடிய வகையில் நடைபெறும். இருந்தாலும் வேலையாட்களிடம் தங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக பேசுவது, பிரச்சனைகளை கையாள்வது நல்லது. குடும்ப நிலையில் பெண்களுக்கு எல்லா வகையிலும் நிம்மதி காண முடியும். கணவரின் உடல் நலனில் சற்று அக்கறை செலுத்துவது நல்லது. குடும்ப நிலையில் நிம்மதியான போக்கு நிலவி வரும். உங்கள் சாமர்த்தியத்தால் உயர் நிலையை அடைய முன்வருவீர். இப்பொழுது தங்களுக்கு பெரியோர் ஒருவரின் ஆசி தேடி வரும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல திட்டமிடுவர். பணப்பழக்கம் தாராளமாக காணப்படும். உறவினர்கள் தக்க நேரத்தில் உதவி புரிவர். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த இடங்கள் சற்று தள்ளி போகும். குறிப்பாக இரும்பு சம்பந்தமான இயந்திர சம்பந்தமான இடத்தில் தொழில் புரிவோர், உத்தியோகம் புரிவோர், அதிகார வர்க்கத்தில் உள்ளோர் சில விஷயங்களை சிரமத்தின் பேரில் செய்து முடிக்க வேண்டி வரும். சொந்த தொழில் செய்வோர்கள் சீரான வளர்ச்சி காண்பர். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும். மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டில் ஆர்வம் இருந்தாலும் இன்று படிப்பில் தீவிர கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரிகள் அரைகுறையாக நிறுத்திய ஒரு வேலையை மீண்டும் தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பை பெறுவீர். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தாரிடமிருந்த பொறாமை, மன வருத்தங்கள் நீங்கக்கூடும். பாராட்டு தேடி வரும். குடும்ப நிலையில் சீரான போக்கு நிலவும். ஓவியம், சிற்பம் போன்ற துறை சேர்ந்தவர்கள் உயர்நிலை அடைய வாய்ப்புண்டு. மகன் அல்லது மகள் வழியில் மருத்துவ செலவு செய்ய நேரலாம். வயிறு சம்பந்தமான கோளாறு ஏற்பட்டு நிவர்த்தியாகும். நீங்கள் முக்கியமான பயணம் ஒன்றை மேற்கொள்வீர். அதன் மூலம் சில நன்மைகளும் தேடி வரக்கூடும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
மங்களானி பவந்து.